So guys, it's me Jito Vibes. I'm back with a video. நான் லாஸ்ட் ஒரு வீடியோ பிரான்ஸுக்கு வர்றதுக்கு என்னென்ன இன்டர்வியூ ப்ராசஸ் இருக்கு, எத்தனை இன்டர்வியூ இருக்குன்னு போட்டிருந்தேன். அது வந்து நிறைய பேர் பார்த்துருந்தீங்க. பார்த்து கமெண்ட்ல ப்ரோ இன்டர்வியூ வந்து ப்ராப்பரா எப்படி எப்படி அட்டென்ட் பண்ணணும், அதை நீங்க ப்ராப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த வீடியோ வந்து பிரான்ஸுக்கு வர்றதுக்கு முன்னாடி இன்டர்வியூ ப்ராசஸ் நீங்க எப்படி அட்டென்ட் பண்ணணும், எந்த மாதிரி அட்டென்ட் பண்ணா உங்களுக்கு கரெக்டா இருக்கும், ஒரு சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து உங்களுக்கு ஷேர் பண்றேன். அது கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ பிரான்ஸுக்கு வாரதுக்கு மொத்தம் 3 டைப் ஆஃப் இன்டர்வியூ. போன வீடியோ பார்க்கலன்னா போய் பாருங்க, உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் என்னென்ன இன்டர்வியூன்னு. ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ வந்து காலேஜ் இன்டர்வியூ, செகண்ட் வந்து கேம்பஸ் ஃப்ரான்ஸ் இன்டர்வியூஸ் அண்ட் தேர்ட் வந்து விசா இன்டர்வியூ. ஃபர்ஸ்ட் காலேஜ் இன்டர்வியூ. காலேஜ் இன்டர்வியூ எப்படி அட்டென்ட் பண்ணணும்னா, நீங்க நார்மலா எப்படி ஒரு இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் ஆவீங்க அதே மாதிரி பக்காவா ப்ரிப்பேர் ஆகிருங்க. இன்டர்வியூ ஃபர்ஸ்ட் நீங்க உள்ள போன உடனே இன்ட்ரோடியூஸ் யுவர் செல்ஃப்னு கேட்பாங்க. உங்களை பத்தி பக்காவா ஸ்ட்ராங்கா நீங்க என்னென்ன பண்ணிட்டு இருந்தீங்க, உங்க பேக்ரவுண்ட் என்ன, என்னென்ன எஜுகேஷன், உங்களுக்கு எதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கு, ஹாபி என்ன, எது பிடிக்கும், உங்களோட ஃபியூச்சர் கோல்ஸ் எல்லாத்தையுமே எலாபரேட் பண்ணி ஒரு 3 to 5 மினிட்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின் கேட்கறது வரைக்கும் நீங்க பேசிட்டே இருங்க. ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன் கைஸ். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க பேசும்போது இன்ட்ரோடக்ஷன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா பக்காவா இருக்கணும். அதுவும் இல்லாம உங்களுக்கு ரொம்ப இங்கிலீஷ் எல்லாம் ரொம்ப அட்வான்ஸாலாம் பேசணும் தேவையில்ல. நீங்க சொல்றத கான்ஃபிடென்ட்டா கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணாலே போதும். ரொம்ப இங்கிலீஷ் எல்லாம் ரொம்ப இதாக பார்க்கணும், அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆனா போதுங்க. அவங்க அடுத்த கொஸ்டினே நீங்க சொன்னதுல இருந்து தான் அடுத்த மேக் பண்ணுவாங்க. இந்த காலேஜ்ல படிச்சேன், இந்த காலேஜ்ல படிச்சேன்னா இந்த காலேஜ்ல இருந்து உனக்கு என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சது, அங்க என்னென்ன பண்ண, சப்போஸ் இப்போ ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா நீங்க ஒர்க்ல என்னென்ன பண்ணீங்க, ஓ அதை வச்சு எதுக்கு இப்போ பிரான்ஸ் மூவ் ஆக போறீங்க, எதுக்கு இந்த காலேஜ் சூஸ் பண்ண, அந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க கைஸ். ஸோ ஃபர்ஸ்ட் இது வந்து ரொம்ப மெயின் பார்ட். இன்ட்ரோடக்ஷன் வந்து ரொம்ப மெயின் பார்ட்டு. ஸோ அதில் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி பக்காவாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் ஏன் ஃப்ரான்ஸ் சூஸ் பண்ணி கேட்பாங்க, ஏன் இந்த காலேஜ் சூஸ் பண்ணி கேட்பாங்க, அதுக்கெல்லாமே ரெலவெண்ட்டாக ஆன்சர் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரான்ஸ் வந்து எனக்கு புது எக்ஸ்பீரியன்ஸ், புது கல்ச்சர் படிக்கணும், எல்லாரும் யூகே கனடா தான் போயிட்டு இருக்காங்க, எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, எனக்கு ஆனால் இங்கே வந்தால் எனக்கு நாலேஜ் கெயின் ஆகும், அப்படி இப்படின்னு நிறைய அவங்களை இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி நிறைய ஆன்சர்ஸ் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அவங்க ஏதாச்சும் ஒரு கொஸ்டின் கேட்டாங்கன்னா இல்லைன்னு மட்டும் சொல்லுவாங்க, அது எனக்கு தெரியாது, இல்ல அப்படின்னு மட்டும் சொல்லுவாங்க. அப்பவுமே ஸ்பாட்லயே யோசிச்சு, ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட வந்து சோஷியல் என்ஜிஓக்கு நீங்க ஏதாவது ஒர்க் பண்றீங்களா, இல்ல ஏதாவது குரூப் ஆர்கனைசேஷன் கூட ஒர்க் பண்றீங்கன்னு கேட்டாங்க. எனக்கு வந்து டப்புன்னு நம்ம இது வரைக்கும் ஒண்ணுமே அந்த மாதிரி பண்ணது இல்லையேன்னு தான் இருந்தேன். பட் நான் கோவிட் டைம்ல வேற ஒரு சோஷியல் என்ஜிஓக்கு சின்ன ஒரு ஹெல்ப், அது ஒரு அஃபிஷியலா இல்லை, நான் ஒரு ஹெல்ப் பண்ணது, அதையும் இதை இன்டர் கனெக்ட் பண்ணிட்டேன் கைஸ். ஆமா நான் பண்ணியிருக்கேன், அஃபிஷியலா பண்ணேன். அது வந்து எப்படி சொல்ல, ப்ரொஃபஷனலா பதில் சொன்னாங்க கைஸ். அம்மா இது பண்ணேன், அதுல இருந்து எனக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் ஆச்சு அப்படி இப்படின்னு. அது மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டாங்கன்னா அது இல்லைன்னு மட்டும் சொல்லிடுறாங்க கைஸ். அதுக்கு ஏதாவது ஒரு ஆன்சரை ரெடி பண்ணி கொடுத்துருங்க மேக்ஸிமம். அதுக்கப்புறம் எந்த மாதிரி ப்ராசஸ் பண்ண போறீங்க, லோன்ல ப்ராசஸ் பண்ண போறீங்களா, இல்ல செல்ஃப் ஃபண்டிங், அதெல்லாம் கேட்பாங்க கைஸ். ஏன்னா இங்க உள்ள காலேஜஸை பொறுத்த வரைக்கும் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல காசு இருந்துன்னா படிக்க விட்டுருவாங்க கைஸ் மேக்ஸிமம். அது எல்லா இடத்துலயும் அப்படிதான். அண்ட் சில காலேஜ்ல ஜிபிஏ எல்லாம் பார்ப்பாங்க, ஐஎல்ஸ் எக்ஸாம் கேட்பாங்க, அந்த மாதிரி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கான்னு கேட்பாங்க. நியோமா பிசினஸ் ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் காசு இருந்துன்னா மேக்ஸிமம் படிக்க விட்டுருவானுங்க. அட்டன் பண்ற போறதுக்கு முன்னாடியே அந்த காலேஜை பத்தி, அந்த கோர்ஸை பத்தி எல்லா டீடைல்ஸும் ரெலவெண்டா பேசுறது மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் செகண்ட் வந்து கேம்பஸ் ஃப்ரான்ஸ் இன்டர்வியூ. உங்களுக்கு நான் போன வீடியோல சொல்லியிருப்பேன், போன வீடியோ பார்க்கலன்னா போய் பாருங்க. அது வந்து ஆக்சுவலி பிரெஞ்சு கவர்மெண்ட் நடத்துற ஒரு ஸ்டூடெண்ட்ஸுக்குலாம் உள்ள எலிஜிபிள் ஆகி வர்றதுக்கு வேண்டி ஒரு இன்டர்வியூ ப்ராசஸ். அதுல மோஸ்டா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் தான் மெயினா பார்ப்பாங்க. வேற உங்களோட ஸ்கில்ஸ் அதெல்லாம் ரொம்ப ஒன்றும் செக் பண்ண மாட்டாங்க. அண்ட் ஃபைனான்சியல் பேக்ரவுண்ட் பார்ப்பாங்க. அதுக்கு எல்லாமே ஸ்ட்ராங்கா ஒரு உங்களோட டாக்குமெண்டேஷன்ஸ் எல்லாமே பக்காவும் வச்சுக்கோங்க. அது ஆல்ரெடி கொடுத்துருவாங்க கேம்பஸ் ஃப்ரான்ஸ் இன்டர்வியூல, இந்த டாக்குமெண்ட் தான் வெரிஃபை பண்ணணும்னு அது ஒரு லிஸ்ட் வரும். அது நீங்க செல்ஃபா அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இல்லைன்னா கன்சல்டன்ட் இருந்தாங்கன்னா கன்சல்டன்ட்டை கேட்டா கூட அவங்களே ஹெல்ப் பண்ணுவாங்க அதுக்கு. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் கைஸ், நீங்க வந்து கவர் லெட்டர் எது சப்மிட் பண்றீங்களோ கவர் லெட்டருக்கு ரெலவெண்டா தான் நீங்க இன்டர்வியூலயும் பேசணும், எல்லாத்துக்குமே பேசணும். ஏன்னா கவர் லெட்டர் வந்து உங்களை பத்தி நீங்க ஆல்ரெடி இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டீங்க, அதுல ஒண்ணு கொடுத்து அதுக்கப்புறம் நீங்க இன்டர்வியூல வேற மாதிரி பேசுனீங்கன்னா செட் ஆகாது, பிடிச்சிருவாங்க. ஸோ கவர் லெட்டர்ல நீங்க என்னென்ன இன்ஃபர்மேஷன் மென்ஷன் பண்ணீங்களோ அதே இன்ஃபர்மேஷனை வச்சு கொஞ்சம் ரிலவெண்டா பேசுங்க.
உங்களுக்கு இன்டர்வியூல கண்டிப்பா பாசிபிலிட்டீஸ்ல நீங்க கண்டிப்பா செலக்ட் ஆகுறதுக்கு நிறைய பாசிபிலிட்டீஸ் இருக்கு கைஸ். ஸோ கேம்பஸ் ஃப்ரான்ஸ் இன்டர்வியூ வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் தான். நான் என் போன வீடியோல சொன்ன மாதிரி அவங்க வந்து கேட்பாங்க ஒவ்வொரு டாக்குமெண்டா, இதை காட்டுங்க தம்பி, அதை காட்டுங்க தம்பின்னு கேட்பாங்க. நீங்க எல்லாத்தையும் காட்டினா போதும். சப்போஸ் உங்களுக்கு ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூ இருந்தாலும் அதே அதே மாதிரி தான். அண்ட் அங்க சில கொஸ்டின்ஸ் நார்மல் கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க. எதுக்கு ஃப்ரான்ஸ் சூஸ் பண்ண, அங்க போய் என்ன பண்ண போற, எங்க ஸ்டே பண்ண போற, ஒரு சும்மா ஒரு இன்டர்வியூன்னு பேருக்கு ஏதாவது கேட்கணும்ல, அந்த மாதிரி கேட்பாங்க. அண்ட் இட் டிபெண்ட்ஸ் ஆன் த ஆஃபீஸர்ஸ் ஆல்சோ. அவங்க ஆஃபீஸர்ஸ் எப்படி வராங்க. எனக்கு வந்து ரொம்ப சில்லா இருந்தது. எனக்கு வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அண்ட் என்னை பத்தி ஒரு இன்ட்ரோடக்ஷன் அப்படி சிம்பிளா தான் இருந்துச்சு. எனக்கு கேம்பஸ் ஃப்ரான்ஸ் இன்டர்வியூ வந்து அது ரொம்ப ஹெக்டிக்கே இல்லை. நீங்க வந்து ஈஸியா கேம்பஸ் ஃப்ரான்ஸும் டாக்குமெண்ட் எல்லாம் கரெக்டா வச்சிருந்தீங்கன்னா பிரச்சனையே இல்லாம முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் ஒரு என்ஓசி தருவாங்க கேம்பஸ் ஃப்ரான்ஸ். அதை வச்சு அதுக்கப்புறம் நீங்க விசா அப்ளை பண்ணணும். விசா இன்டர்வியூ பத்தி தான் நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க. ப்ரோ எப்படி விசா இன்டர்வியூ இருக்கும், ஒரு விசா இன்டர்வியூ கொடுக்க முன்னாடி விசா கிடைக்குமா கிடைக்காதா, ரிஜெக்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு நிறைய பயம் இருக்கும். அப்படிலாம் ஒண்ணுமே பயப்படாதுங்க கைஸ். நீங்க வந்து காலேஜ் அட்மிஷன் லெட்டர்ல இருந்து உங்க ஃபண்ட்ஸ் எல்லாமே கரெக்டா இருந்ததுன்னா உங்களுக்கு விசா மோஸ்ட்லி உங்க விசா ரிஜெக்ட் ஆகாது. பயப்படாதுங்க. ஸோ விசா இன்டர்வியூ எப்படி இருக்குன்னா டைரக்ட் நம்ம விஎஃப்எஸ்க்கு போக சொல்லுவாங்க. எனக்கு வந்து சென்னையில விஎஃப்எஸ்க்கு போக சொன்னாங்க. விஎஃப்எஸ்க்கு போனோம்னா மெயினான விஷயம் என்னன்னா அவங்க வந்து டாக்குமெண்ட் எல்லாம் கரெக்டா நீங்க உங்க காலேஜ்ல இருந்து வாங்கின ஆஃபர் லெட்டர், இந்த கேம்பஸ் ஃப்ரான்ஸ் என்ஓசி, உங்களோட பழைய காலேஜ் டீடைல்ஸ், இந்த இந்தியன்ல இருக்க உங்களோட சர்டிபிகேஷன், பாஸ்போர்ட் எல்லாத்தையுமே காட்ட சொல்லுவாங்க. அந்த மெயினான டாக்குமெண்டேஷனை மெயினா பார்ப்பாங்க கைஸ். உங்களுக்கு டாக்குமெண்ட்ல ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா உங்களுக்கு சின்ன பிரச்சனை இருக்கு, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கு. ஸோ டாக்குமெண்டேஷனை பக்கா வச்சுக்கோங்க. உங்களுக்கு பயோமெட்ரிக்ஸும் இதுக்கும் தான் மெயினா கூப்பிடுவாங்க. அங்க வந்து நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க கைஸ். ஆனா எனக்கு லக்கீலி என்னன்னு தெரியல, எனக்கு விசா இன்டர்வியூல நார்மலா தான் கேட்டாங்க. எந்த காலேஜ் படிக்க போறீங்க, என்ன படிக்க போறீங்க, பிரான்ஸ் எதுக்கு போறீங்க, அந்த மாதிரி. ஆனா எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு வந்து கொஸ்டின் கேட்டு ரிஜெக்ட்லாம் ஆயிருக்கு. அண்ட் உங்களுக்கு விசால வந்து மெயினான டாக்குமெண்ட்ஸ் என்னென்னு பாத்தீங்கன்னா ஏர் டிக்கெட் வைக்க சொல்லுவாங்க, அக்காமடேஷன் ப்ரூஃப் ஆஃப் ஃபண்டு, அஃபோர்டபிலிட்டி, அப்படி இப்படின்னு நிறைய விசாக்கு வந்து நிறைய டாக்குமெண்டேஷன்ஸ் தேவைப்படும். அண்ட் விசா தான் ஒன் ஆஃப் த மெயின் திங் டு கம்மிங் டு ஃப்ரான்ஸ். அது உங்களுக்கே தெரியும், சொல்லணும்னு இல்லை. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து என் ஃப்ரெண்ட் ஒருத்தனுக்கு விசா ரிஜெக்ட் ஆச்சு. அது எப்படின்னா அவன்கிட்ட வந்து அவன் அக்காமடேஷன் ப்ரூஃப் வந்து ஒன்று வச்சிருந்தான். ஒன்று வச்சுட்டு அவங்க விசா இன்டர்வியூல வந்து கேட்டாங்க எங்க காலேஜ் படிக்க போறேன் எல்லாம் கேட்டுட்டு எங்க ஸ்டே பண்ண போறேன்னு கேட்டாங்க. இவன் என்ன பண்ணான், நான் எங்க அக்கா கூட இருக்க போறேன், எங்க அக்கா பிரான்ஸ் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டான். ஆனா அவன் கொடுத்த அக்காமடேஷன் ப்ரூஃப் வந்து வேற, புடிச்சிட்டாங்க. அவனுக்கு விசா ரிஜெக்ட் ஆயிட்டு கைஸ். அந்த ரீசனை மென்ஷன் பண்ணி ரிஜெக்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த மாதிரி தான் கைஸ். அந்த மாதிரி சின்ன நீங்க உங்க கவர் லெட்டர்ல மென்ஷன் பண்றத கூட எல்லாமே ஒரு பக்காவா ரெடி ஆயிட்டு நீங்க போகணும் விசா இன்டர்வியூ போறதுக்கு முன்னாடி. அவங்க என்ன கொஸ்டின் கேட்டாலுமே பக்காவா ஷார்ட் கன்ல கொடுத்த மாதிரி ஆன்சரை கொடுக்கணும். ஆன்சரும் கரெக்டா இருக்கணும். டவுட் பிசுரே தட்டக்கூடாது. அண்ட் விசா இன்டர்வியூலையும் கவர் லெட்டர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கைஸ். நீங்க காலேஜ் இன்டர்வியூவும் சரி, விசா இன்டர்வியூவும் சரி, கவர் லெட்டர் பிளேஸ் அ வெரி வெரி பிக் ரோல். ஏன்னா கவர் லெட்டர் தான் நீங்க ஃபர்ஸ்ட் சப்மிட் பண்ணுவீங்க. கவர் லெட்டரை அவங்க ஆல்ரெடி அனலைஸ் பண்ணிட்டு ஓகே இந்த பையனுக்கு ஏதோ பண்ண போறான் பிரான்ஸ்லன்னு சொல்லிட்டு தான் இன்டர்வியூ கொடுப்பாங்க. அண்ட் நீங்க கவர் லெட்டர்ல கொடுத்த இன்ஃபர்மேஷனும் நீங்க பேசுற இன்ஃபர்மேஷனும் ரெலவெண்டா இல்லைன்னா உங்களை சோலியே முடிச்சிருவாங்க. ஸோ கவர் லெட்டர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் சப்போஸ் உங்களுக்கு இப்போ விசா ரிஜெக்ட் ஆயிருக்கு, ஒரு வாட்டி 2 வாட்டி ரிஜெக்ட் ஆயிருந்தா கூட அதுக்கப்புறம் கவர் லெட்டரை நீங்க பக்காவா திரும்பவும் ரீஆல்டர்னேட் பண்ணி ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த விசா கிடைக்கிறதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. அண்ட் நிறைய பேருக்கு கிடைச்சிருக்கு. ஸோ உங்களுக்கு கன்ஃபார்ம் பிரான்ஸ் தான் வரணும், பிரான்ஸ் தான் படிக்க போறேன்னா எத்தனை வாட்டி வேணாலும் அப்ளை பண்ணி ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா கிடைக்கும். கிடைக்காதுலாம் இல்லை, பிரான்ஸ் விசா வந்து நிறைய பேருக்கு கொடுப்பாங்க. அண்ட் ஸ்டூடெண்ட்ஸை நிறைய பேர் பிரான்ஸ்ல வந்து வெல்கம் பண்ணிட்டு தான் இருக்காங்களே தவிர யூகே கனடா மாதிரி அடிச்சு வெளியெல்லாம் அனுப்பல. பிரான்ஸ் கொஞ்சம் நல்ல ஊர் தான். அண்ட் உங்களுக்கு விசா வந்து தாரதுமே நீங்க 2-3 வருஷம் படிக்க வந்தா கூட உங்களுக்கு 1 இயர் தான் விசா கொடுப்பாங்க ஃபர்ஸ்ட். பிரான்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே அந்த மாதிரி தான். நான் வந்து போன டிசம்பர் 28ல இருந்து இந்த வருஷம் டிசம்பர் 28 வரைக்கும் எனக்கு விசா இருக்குது. அண்ட் இன்னைக்கு டிசம்பர் 6 எனக்கு விசா வந்து எக்ஸ்பைரி ஆக போது. நான் ரினியூவலுக்கு சப்மிட் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த ஒரு விசா ரினியூவல் வந்து ஒரு பெரிய தலைவலி பிடிச்ச வேலை. அவங்க வந்து ஒழுங்கா சீக்கிரம் எல்லாம் ப்ராசஸ் நடக்காது, கொஞ்சம் ஸ்லோவா தான் நடக்கும் பிரான்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ விசா ரினியூவலை பற்றி தான் அடுத்த வீடியோ எடுக்கலாம்னு இருக்கேன். இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும் இவ்வளோதான் கைஸ் மேட்ரு. நீங்க வந்து இன்னொரு பெரிய டிப் என்னன்னா, நம்ம ஃபாரினுக்கு படிக்க போறோம், இன்டர்வியூ எல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும், ரொம்ப ஹெக்டிக்கா இருக்குன்னு உங்க மனசுல ஒரு மித்து இருக்கும். அது எனக்கும் தெரியும். அதை நினைச்சுதான் நீங்க பயப்பட்டு இருப்பீங்க. அப்படிலாம் ஒரு பயப்படாதுங்க. இன்டர்வியூ வந்து ஓப்பன் அப்பா நீங்க கான்ஃபிடென்ட்டா பேசுறது தான் இருக்கு மொத்தமாவே.
அண்ட் நம்ம ஊர்ல கேட்குற மாதிரி துருவி துருவி இந்த இதுல கேட்டு ரொம்ப ரிஜெக்ட் பண்ணலாம் இங்க உங்களை இன்டர்வியூ எல்லாம் நடத்த மாட்டாங்க. மோஸ்ட்லி வெல்கம் பண்றதுக்கு தான் இன்டர்வியூ நடத்துவாங்க. மோஸ்ட்லி அக்செப்ட் பண்றது தான் நடத்துவாங்க. உங்களை ரிஜெக்ட் பண்ணணும் அந்த மனசுல யாருமே இது பண்ண மாட்டாங்க. உங்களோட மிஸ்இன்ஃபர்மேஷன் இருந்தா மட்டும்தான் ரிஜெக்ஷன் நடக்குமே ஒழிய, மற்றபடி யாரும் பர்பஸா ரிஜெக்ட் பண்ணி அந்த மாதிரி எல்லாம் நடக்காது. ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே ரிலவெண்டா இருக்கணும். நீங்க பேசுறது கான்ஃபிடென்ட்டா இருக்கணும். இவன் வந்தா சர்வை பண்ணிடுவான்னு சொல்லி ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு கொடுக்கணும். அதான் மேட்ரு. வேற ஒண்ணுமே கிடையாது. ரொம்ப எல்லாம் பயமே படாதுங்க இன்டர்வியூ எல்லாம் நினைச்சு. எனக்கெல்லாம் இன்டர்வியூ எல்லாம் அவ்வளோ அட்டன் பண்ணி ஒரு இதே இல்லை. பட் நான்லாம் ரொம்ப கேஷுவலா கூலா தான் அட்டன் பண்ணேன். எனக்கு கிடைச்சிட்டு. ஆனா என்னை விட நல்லா படிக்கிற பசங்க ரொம்ப கரெக்டா ப்ரொஃபஷனலா இருக்குங்களுக்குலாம் நிறைய பேர் ரிஜெக்ட் ஆச்சு. அது என்ன 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 மாய மந்திரன்னு தெரியல. அது அவங்க ஃபெய்த், அவங்க தலையெழுத்துன்னு நினைக்கிறேன். அண்ட் எனக்கு வந்து எல்லாமே ஈஸியாக தான் இருந்தது கைஸ். எனக்கு ஃப்ரான்ஸ் விசா பொறுத்த வரைக்கும் ரொம்ப சில்லாக இருந்து நான் விசா சப்மிட் பண்ணி 2-3 டேஸில் எனக்கு வந்து விசா வந்துட்டு. இன்டர்வியூஸை பற்றி இதுதான் மேட்ரு. நீங்கள் எதை நினச்சும் செஸ் பண்ணாதுங்க, கான்ஃபிடென்ட்டாக பேசுங்க. உங்களுக்கு உங்கள் ஃபெய்த் எப்படி இருக்கோ, உங்கள் தலையெழுத்து எப்படி இருக்கோ அது மாதிரி நடக்கும். அண்ட் விடாமல் ட்ரை பண்ணிருங்க. உங்களுக்கு ஒன்று வேணும்னா ட்ரை பண்ணிட்டே இருங்க, கண்டிப்பாக கிடைக்கும். அப்புறம் என்ன கைஸ், எனக்கு வந்து ஃபைனல் எக்ஸாம், என்னோட மாஸ்டர்ஸ் 1 ஃபைனல் எக்ஸாம் 2 நாளில் தொடங்க போகுது. நான் எவ்வளோ கூலாக உட்காந்துருக்கேன் பார்த்தீங்களா? கூலாக இருக்கிறது மாதிரி உங்களுக்கு தெரியும். ஆனால் உள்ளுக்குள்ளே என்ன ஒரு பீதியில் தான் இருக்கேன் கைஸ். ஏன்னா இந்த வேற ஒரு என்ன சொல்ல, ஒரு 10 பேர் அடிக்க வந்தால் கூட தைரியமாக இருக்கலாம். ஆனால் இந்த எக்ஸாமு, கொஸ்டின் பேப்பர் இதெல்லாம் சொன்னாலே ஒரு மாதிரி பாடியெல்லாம் வார்மல் ஆகுது கைஸ். சின்ன வயசுலேருந்து எனக்கு இந்த எக்ஸாம்னா கொஞ்சம் பயம். M1 வந்து எக்ஸாம் வந்து ஃபைனல் எக்ஸாம் நடக்கும் போது எப்படியாவது நான் பாஸ் ஆயிடுவேன்னு நம்பிக்கை எனக்கு இருக்குது. அந்த மாதிரி நான் பாஸ் ஆயிடுவேன்னு ப்ரே பண்ணிக்கோங்க கைஸ் கடவுள்கிட்ட. உங்களுக்கு புண்ணியமாக போகும். இன்னும் 2-3 நாளைக்கு ஃப்ரான்ஸில் புயல் எச்சரிக்கை விட்ருக்காங்க கைஸ். எக்ஸாம் படிக்கணும், நிறைய விஷயம் இருக்குது, சமைக்கணும். ஐயோ. ஸோ அடுத்தது என்ன வீடியோ வேணும்னு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக அதுக்கேற்ற மாதிரி பண்ணி போடுவோம். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது தேவைப்பட்டுச்சுனாலும் அவங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். ஸோ என்ன டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்டில் சொல்லுங்கள். நான் முடிஞ்ச அளவு வீடியோ மேக் பண்ணி போடுறேன். அண்ட் எனக்கு பர்சனல் மெயில் ஐடி கொடுத்துருப்பேன். மெயில் ஐடி உங்களுக்கு ஏதாவது என்கொயரிஸ் இருந்ததுன்னா எனக்கு மெயிலில் காண்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் இன்ஸ்டால நிறைய கண்டென்ட் போஸ்ட் பண்ணிருக்கேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ. இன்னும் ஒரு அருமையான வீடியோவில் சந்திப்போம். அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் Jitter Vibes. Have fun, be safe. Good vibes only, guys.